ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னோவேட்டிவ் மாம். நாம் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான பாதாம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி அதை ஒரு மினிமம் 8 ஹவர்ஸாவது ஊற வைக்கணும். பாதாம் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். அதனால் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நாமும் எடுத்துக்கணும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் பெற. இதை பாருங்கள், நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். நான் ஷார்ட் பீரியடில் வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அதை ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சுருந்தேன். உங்களுக்கு 8 ஹவர்ஸ் ஊற வைக்க முடியலைன்னா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் பாதாமோட ஸ்கின் ரிமூவ் பண்ண போகிறோம். மெயின் ரீசன் ஊற வைக்கிறது எதுக்காகனா அந்த ஸ்கின் ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு வேண்டியும், ப்ளஸ் நாம் பாதாம் நல்லா அரைப்படணும், அதுக்கு வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், என் பொண்ணு ஸ்கின் ரிமூவ் பண்ண போகிறா. அதே டைம் நாம் என்ன பண்ணலான்னா பாலை காய்ச்சி எடுத்துடலாம். நான் 2 கப் பால் எடுத்திருக்கேன். இது கேன் மில்க்னால ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை மீடியம் ஃப்ளேமில் போட்டு காய்க்கணும். அப்புறம் கொஞ்சம் கொதிக்க ஸ்டார்ட் ஆனோடனே அதை லோ ஃப்ளேம் மாற்றிடுங்க. அது சிம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதே டைம் நம்ம பாதாம் பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதே இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நாம் பேஸ்ட் ரெடி பண்ண என்னெல்லாம் எடுக்கிறோன்னா, நம்ம ஊற வச்ச பாதாம் எடுத்துருக்கோம், அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ நட் எடுத்துருக்கிறேன். இது கம்பல்சரி கிடையாது, மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிலர் டேஸ்ட்டுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் கேஷ்யூ நட் யூஸ் பண்ணுறேன் இதில். அப்புறம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டால் போதும், அது நல்ல மணமாக இருக்கும் நமக்கு. அப்புறம் சுகர், உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போடுங்க. அப்படி இல்லைன்னா பனங்கற்கண்டு போடலாம், அப்படி இல்லைன்னா கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். நமக்கு எது தேவையோ அந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஃபஸ்ட்டு நாம் தண்ணி பால் எதுவும் சேர்க்காமல் அதை ஒரு 2-3 வாட்டி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது நமக்கு நைஸாக ரொம்ப மாவாக கிடைக்கும் நமக்கு. அப்போ தான் அது நம்ம பாலில் போடும்போது நல்லா மிக்ஸ் ஆகும். ஏலக்காய் இந்த டைம் போட்டும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டே போட்டும் அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு கிடைக்கிற பேஸ்ட் ரொம்ப சாஃப்டாட்டு அழகாக நம்ம மிக்ஸ் ஆகி இருக்கும் எல்லாமே. இப்போ நாம் இந்த பேஸ்ட்டை கொதிச்சிட்ருக்கிற பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு அதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா காய்ச்சி எடுக்கணும். நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளாடி இறங்கும் நல்லா. ஃபைனலாக பால் ஆறினப்புறம் நீங்கள் கப்பில் ஊற்றி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து அதை எடுத்து குடிச்சிங்கன்னா டேஸ்டியான சூப்பரான பாதாம் பால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்குது.